வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி கனா காளியப்பன் அம்மா அவர்களையும், குருவணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்து மோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளேனும் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் கோவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழித்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்த பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவரது அகத்தகத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து உருவத்துள் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமோடு காய கற்பம் சீர்கர்மையோ உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விதித்த குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விதித்த குருவே வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம். ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம்.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய சிந்தனைக்கான கவி முழுமை பெற்றால். தாய் பறவை முட்டையிட்டு அவயம் காக்க தனித்தனியே உருவடைந்து முழுமையாகும். செய்பறவை பூர்ணமாம் வரைக்கும் அந்த சிறு மூட்டை ஓட்டை விட்டு நீங்கிடாது. நோய் பொறுக்கா நிலையில் அதை உடைத்து கொண்டு நொடியிலே வெளியேறும் விந்தை காணீர். தூய் நிலையார் அறிவறிந்து முழுமை பெற்றார். துரிதமுடன் மதம் கடப்பார் உண்மை காணீர். முழுமை என்ற சொல்லிலேயே அதற்கு மேல் அப்பாற்பட்ட ஒன்று கிடையாது என்பது பொருள். அப்போ தோற்றங்களிலே, அனுபவங்களிலே எது நிறைவானது, முழுமையானது என்றால் தோற்ற பொருட்கள் அனைத்தையும் உள்ளடக்கி அதற்கு அப்பால் எல்லையில்லாத பெருவழியாக சூழ்ந்திருக்கிறது, அது முழுமை. அனுபவங்களிலே இன்ப துன்பம் அமைதி என்று பல வகையான அனுபவங்களை பெற்றிருந்தாலும் பேரின்பம் என்பதே முழுமையான அனுபவமாகும். இதை எந்த வகையிலே ஒப்பிட்டு பேச முடியும் என்றால், தாய் பறவை முட்டையிட்டு அவயம் காக்க தனித்தனியே உருவடைந்து முழுமையாகும். அதாவது முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற ஒரு கேள்வி உண்டு அல்லவா? அடிப்படையில் விதை இல்லாமல் விருட்சம் கிடையாது, கருவில்லாமல் உயிர் வளராது. இப்ப கருப்பொருளாகி இறைநிலையே அனைத்துக்கும் மூலப்பொருள். அதனால் இருவேறு பறவைகள் இணைந்து அதனுடைய சேர்க்கையில ஒரு முட்டை வெளிப்பட, அதிலிருந்து வெளிப்பட்ட ஒன்றுக்கு நாம் இட்ட பெயர் கோழி. இப்ப அந்த தாய் பறவை முட்டையிட்ட பிறகு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அதை அடை காக்கின்றது. அப்படி அடை காக்கின்ற போது என்ன நிகழ்கிறது என்றால், அந்த லேசான சூடு உள்ளிருக்கின்ற உயிர் பொருளை ஊக்குவிக்கின்றது. அதாவது சூடும் நீர்த்தன்மையும் இல்லை என்றால் உயிர் தளர்க்காது. இப்போ மண்ணிலே தாவரங்களை விதைக்கிறோம், நிலத்திலே சூடு இல்லை என்றால் அந்த விதை மலர்ச்சி பெற முடியாது. அப்ப வெப்பத்தால் பொருட்கள் விரிவடையும்னு பேசுறமே, அதே போல பொருட்கள் மட்டுமல்ல, விதையும் கூட விரிவடைவதற்கு வெப்பம் அவசியம். அதிலிருந்து வந்தவை தானே மற்ற ஜீவராசிகள் எல்லாமே. எனவே தாய் பறவை அடை காக்கின்ற போது அவருடைய வயிற்றின் சூடு இந்த முட்டையில் உள்ள கருவை உயிர் பெற செய்யும். அப்படி உயிர் தோன்றிய பிறகு அதனுடைய அவயவங்கள் எல்லாம் வளர்ச்சி பெறணும் இல்லையா? எப்படி நாம் கருவையிலே உருவாக்குறோமோ அதே போல குஞ்சு தாய் பறவையினுடைய வெப்பத்தில முட்டைக்குள் இருந்தே தன்னைத்தான் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தாய் பறவை முட்டையிட்டு அவயம் காக்க தனித்தனியே உருவடைந்து முழுமையாகும். ஒவ்வொரு உறுப்பாக தோன்றி வளர்ச்சியில முழுமை பெற்றுக் கொண்டே வந்து கடைசியில கொஞ்ச நிலையில முழுமையாகிறது. சேய் பறவை பூர்ணமாம் வரைக்கும் அந்த சிறு முட்டை ஓட்டை விட்டு நீங்கிடாது. அதாவது அந்த முட்டைக்குள் இருக்கின்ற கரு வளர்ச்சி பெற தொடங்கினாலும் முழுமையான குஞ்சாக அது வளர்ச்சி பெறுகின்ற வரைக்கும் அந்த முட்டை பாதுகாப்பாக அந்த தாய் கோழி காத்து கொள்ளும். நோய் பொறுக்கா நிலையில் அதை உடைத்து கொண்டு வளர்ச்சி பெற்ற பிறகு அதற்கு மேல் அந்த இடம் போதாது. முட்டைக்குள் குஞ்சு தொடர்ந்து வளர முடியுமா? அப்போ இதுவரைக்கும் தன்னை வளர்த்து வந்த முட்டையிலிருந்து
அந்த குஞ்சு அந்த ஓட்டை உடைத்து கொண்டு தானே வெளி சுவாசத்தை பெறுகிறது. நோய் பொறுக்கா நிலையில் அதை உடைத்துக் கொண்டு நொடியினிலே வெளியேறும் விந்தை காணீர். இது போலத்தான் இப்போ கோழி எடுத்துக்கொண்டால் 21 நாளைக்கு அடை காக்கிறது. அந்த 21 நாள் அடை காத்தால்தான் அந்த குஞ்சு முழுமையாக வளர்ச்சி பெற்று தானாகவே அதை உடைத்துக் கொண்டு வெளியே வரும். ஒரு கனகசுப்பரத்தனம் ஐயா சொல்லுவார், சூடு பட்டால் முட்டையிலிருந்து குஞ்சு உருவாகுது, சூடு தானே வேணும் என்று அந்த முட்டையை எடுத்து நம்ம அடுப்புல வச்சோம்னா ஆம்லெட் ஆகுமே தவிர குஞ்சு வராது அப்படிம்பார். அது போல அது ஒரு டெக்னிக்கல் ஹீட், வெப்பத்தை ஒரு அளவாக மிதமாக தொடர்ந்து கொடுத்தால்தான் அது குஞ்சாக வளரும். அது அளவிலேயோ திறத்திலேயோ காலத்திலேயோ மாறுபட்டால் அது குஞ்சு இயற்கையாக வளர முடியாது, வேறுபட்ட நிலையில ஆயிடும். அதனால் அது வளர்ச்சி பெற்ற பிறகு அங்கே இருக்க முடியுமா என்றால் முடியாது, தானே உடைத்து கொண்டு வந்துவிடும். அதே போலதான் இந்த தூய் நிலையார் அறிவறிந்து முழுமை பெற்றால் துரிதமுடன் மதம் கடப்பார் உண்மை காணே. எந்த இடத்துல நாம் தூய்மை பெறுகிறோம்? மகர்ஷியோக இந்த கேள்விக்கு பதில் சொல்லல. அவர் முயற்சி செய்யுங்க, தவம் செய்யுங்க என்றுதான் மாதிரி சொல்லுவாரே தவிர இத்தனை நாட்களில் நீ ஞானம் பெறுவா என்றெல்லாம் மகர்ஷி எந்த அளவுகோலையும் சொல்லல. அதே போல எங்கேயும் இது போன்ற குறிப்பு சொன்னதாகவும் தெரியல. ஆனால் ஓஷோ அவர்கள் ஒரு குறிப்பை சொல்றார். அது என்ன குறிப்பு என்றால் 48 நிமிடங்கள் 48 நிமிடங்கள் ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலையில் நின்றால் நீ ஞானி ஆகிறாய் அப்படின்னு ஒரு கணக்கை சொல்றார். அது என்ன 48 நிமிஷங்கள் கணக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். இப்போ தண்ணி கொதிக்க வைக்கணும், அடுப்புல தண்ணி வச்சோம், அடுப்பு எரியுது, தண்ணி சூடாய் கொண்டே வருது. 99 டிகிரி தண்ணி கொதிக்குமானா கொதிக்காது. 99 100 தொடுகின்ற போது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ 1 டிகிரியில் தான் தண்ணி கொதிச்சதா? 99 கொதிக்கல, 100ல கொதிக்குது. அப்போ 1 டிகிரியில தண்ணி கொதிக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. 99 டிகிரி வரைக்கும் இந்த 100வது டிகிரி என்ற பக்குவத்திற்கான முயற்சி தொடர்கிறது. இதை புரியாமல் ஒருத்தர் சொன்னார், ஞானம் என்பது அப்படின்ற நேரத்துல வந்துடும். அது எவ்வளவு நேரம் சொல்றாருன்னா, கண் இமைக்கும் நேரத்துக்கும் ஞானம் வரும். இன்னொரு என்ன சொல்றாரு, குதிரை ஏறுகின்ற போது ஒரு காலை வச்சுட்டோம், அடுத்த காலை தூக்கி மேல ஏறுக்கு எத்தனை நேரம் ஆகும், அதுக்குள் ஞானம் அப்படின்னாரு. இதை கேட்டு குழப்பப்பட்டவர்களும் உண்டு. அது அவர் சொன்னது கரெக்டு தான். ஆனா அந்த ஒரு வினாடி பெறுகிறோம் இல்லையா, அது இந்த 100வது டிகிரி கொதிக்கிற மாதிரி தான். 99 டிகிரி வரைக்கும் சூடாகவில்லை என்றால் 100வது டிகிரியில கொதிக்க முடியாது நீர். அதே போலதான் ஞானம் என்பது. அது ஞானம் என்ற நிலையை கடப்பதற்கு 48வது நிமிஷம் தான். ஆனா அது வரைக்கும் நிக்கணுமே மனசு அங்க. அப்போ 48 வினாடி நிக்க முடியாது, 48 நிமிஷம் எங்க நிக்கிறது. அதனால்தான் இந்த ஆன்மீக பயிற்சியிலே பல பேர் தோற்று போவதற்கும் முயற்சி எடுக்காததற்கும் காரணம் என்ன என்று சொன்னார். இது ஒரு லேசான ராஜபாட்டை அல்ல, மிக மிக கரடமுரடான கடினமான பாதை. இதுல ஞானம் பெறுவது எங்கோ ஒருவருக்கு சாத்தியமாகுமே தவிர எல்லோருக்கும் சாத்தியமாவது இல்லை. அதாவது இதற்கு பகவத்கீதையிலேயே ஒரு ஸ்லோகம் உண்டு. என்னை அறிய வேண்டும் என்று என்னை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற கோடிக்கணக்கான பக்தர்கள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிய முயல்கின்றார். அப்படி பெருமுயற்சி எடுக்கின்ற பல பக்தர்களுள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறார் என்கிறது கீதை. இது கீதையின் வாக்கு எப்பவுமே பொய்யாகாது இல்லையா? ஞானிகளின் வாக்கு பொய்யாகாது. இதை நடைமுறை வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கோடிக்கு ஒருவர் ஞானம் பெறுவார் என்று ஒரு கணக்கு வைத்துக் கொண்டாலும்
இன்றைக்கு 820 கோடி மக்கள் வாழ்கிறோம். அப்ப 820 ஞானிகள் இருக்கணும். இருக்கிறாங்களா? இல்லையே. அப்ப கோடிக்கு ஒருவர் கூட கிடையாது, பல கோடிக்கு ஒருவரே ஞானி ஆகிறார். அப்ப ஞானம் என்பது எவ்வளவு உச்சகட்டமான உயர்ந்த பக்குவம் பாருங்க. இதை வள்ளுவர் பிறந்து எப்படி சொல்றாருன்னா, எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் அப்படின்றார். 7 தலைமுறைக்கு பிறகுதான் ஒரு முழுமையான மாற்றம் நிகழும். சரி, அந்த 7 தலைமுறைகளிலேயும் எப்படி வாழ்ந்தால் 8வது தலைமுறைக்கு ஞானம் கிடைக்கும் என்றால், எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறி. கெட்டதை செய்வதற்கோ நினைப்பதற்கோ பேசுவதற்கோ வெட்கப்படுகின்ற பண்புள்ள 7 தலைமுறைகள். அப்படி வந்தா 8வது தலைமுறை ஞானம் பெறுகிறார். அதை குறிப்பிட்டு காட்டுவதற்காகத்தான் கிருஷ்ண பரமாத்மா 8வது குழந்தை, அதே போல வேதத்திரி மகர்ஷி அவர்கள் 8வது குழந்தை என்ற ஒரு கருத்து இருக்கு. அதுக்காக 8வது குழந்தை எல்லாம் மேதைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு கண்ணசன் அழகா ஒரு பாட்டு சொல்லி வைத்தார். 8வது மேதைக்காக கர்ப்பம் தாங்கினால் 7 முட்டாள்களை காலம் போற பூமி தாங்குமான்னு ஒரு பாட்டுல சொல்லுவார். அதனால 8வது குழந்தையெல்லாம் ஞானி கிடையாது, 8ஆம் பிறப்பிலே ஞானி என்று கருத்து தான் அதுல சொல்லப்படுகிறது. சரி, இப்ப தூய்நிலையார் அறிவறிந்து முழுமை பெற்றார். இப்படி ஞானம் பெற்று அந்த ஞானத்திலே எல்லாம் வல்ல சுத்த வெளியேதான் மெய்ப்பொருள் என்று அறிகின்ற போது அந்த நிலையிலிருந்து அவருடைய பக்குவம் என்ன, அவருடைய வெளிப்பாடு அல்லது செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால், துரிதமுடன் மதம் கடப்பார் உண்மை காணீர். துரிதமுடன் மதம், உடனடியாக எதை கடக்கின்றார்கள் என்றால் எல்லா வகையான எல்லை கோடுகளையும் கடந்து விடுகிறார்கள். ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம் என்ற எல்லா பாகுபாடுகளையும் கடந்து அந்த மூலத்தோடு மூலமாக நின்று விடுகிறார்கள். அப்ப அந்த மூலத்தை அறிந்த நிலையிலே அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. இப்ப தன்னை போலவே எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கக்கூடிய மன விரிவு வந்து விடுகிறது. அந்த மன விரிவு வந்து விடுகின்ற போது அவர் தனக்காகவோ தன் குடும்பத்திற்காகவோ தன் சமுதாயத்திற்காகவோ மட்டும் அல்லாமல் உலக நல தொண்டனாக உலக மக்கள் அனைவருக்குமே வழிகாட்டக்கூடிய ஒரு சேவகனாக தன்னை இணைத்துக் கொள்கின்றார், அர்ப்பணித்து விடுகின்றார். அதுதான் மகர்ஷி அவர்கள் ஒரு கவிதை சொல்லுவாங்க, உனக்கு எனை தந்தேன், ஒரு சிறிய கருவியாக எனை உலகுக்கு ஆக்கு. அப்ப எல்லாரும் போய் நமக்கு என்ன வேணும் என்பதை தான் என்னிடத்துல கேட்கிறோம். சரணாகதி என்ற ஒரு உயர்ந்த தெய்வீகமான வார்த்தை உண்டு. ஆனா சரணாகதி என்ற சொல்லுக்கு எத்தனை பேர் பொருள் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னா மிக கடினம்தான். ஏதோ உதட்டளவிலே சரணாகதி என்ற வார்த்தையை பயன்படுகிறார்களே தவிர உண்மையிலேயே சரணாகதி என்பது ஞானத்தின் உச்சம். அந்த ஞானத்தின் உச்சத்திலே தான் என் செயல் என்பதெல்லாம் இறைவா என்னுள் இருக்கும் உன் செயலே என்று தன்னுடைய எண்ணம் சொல் செயல் என்று எதுவுமே தனதாக இல்லாமல் தெய்வத்துக்கே என்று அர்ப்பணித்து விடுவார்கள். அப்ப அந்த இறை நிலை தனக்குள் என்ன எண்ணத்தை உருவாக்குகிறதோ அதை மட்டுமே செயல்படுத்துவார்கள். அப்படி தோன்றுகின்ற எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்றால் எல்லோருக்கும் நன்மை தரத்தக்கதாக இருக்கும், உலக அமைதியை தரத்தக்கதாக, உலக மக்கள் அனைவரையும் நேசிக்கத்தக்கதாக, ஒரு பறந்து விரிந்த எல்லையில்லாத சுத்தவெளியை போல எல்லையில்லாத அன்பு பெருக்கெடுக்கக்கூடிய வகையிலே தான் அது அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவு எதிலே பிறக்கிறது என்றால் தெளிஞ்ச ஞானத்தின் வெளிப்பாடுதான் அந்த பக்குவம். அப்படி பெற்ற எல்லோருமே எல்லா எல்லை கோடுகளையும் கடந்து மக்களுக்கென்றே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து நிலை பெற்றிருக்கிறார்கள். அது வேத காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளாக ஆன்மீக சரித்திரம் பேசப்படுகிறது.
இதிலே பக்குவப்பட்ட உண்மையான ஞானிகள் வெகு சிலர் தான். அவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது தனக்கு என்று எதையுமே அவர் வைத்துக் கொண்டதே இல்லை. எல்லாவற்றையுமே இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு தன்னுடைய தேவைகளை கூட இறைவன் பொறுப்பிலே விட்டு விடுகிறார். அதாவது விவேகானந்தர் அவருடைய இதுல சொல்லுவார், கடந்த 12 ஆண்டுகளாக அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று சிந்திக்காமல் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்கிறார். ஸோ நமக்கு என்ன தேவையோ அது இறைவன் அந்தந்த நேரத்துக்கு துல்லியமாக சரியாக காலத்தால் தந்து விடுகிறார். சாமிஜி அதைத்தான் சொல்லுவாங்க, தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிம்பார். எனவே இப்படி வாழ்ந்து அனுபவப்பட்ட மகான்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கை என்பது மிக 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 லகுவான ஒன்று. நாம் தான் அதை கடுமையாக்கி குழப்பமாக்கி remain ourselves complicated. ஸோ இவ்வளவு காம்ப்ளிகேஷன் கிடையாது இந்த வாழ்க்கையில, மிக மிக எளிமையான வாழ்க்கை. ஸோ நாம பல வகையாக இதெல்லாம் படைந்தால்தான் வாழ்க்கையின் வெற்றி என்று நினைத்து கொண்டு நாம முடிந்தது முடியாதது எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு அல்லல்படுகிறோமே தவிர இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து போவது என்பது மிக மிக எளிதானது. வள்ளுவர் சொல்லுவார், வையத்தின் வானம் நனியதுடைத்து அப்படிம்பார். ஐயத்தை நீங்கி தெளிந்தார்க்கு வையத்து வானம் நனியது உடைத்து. எந்த துறையிலே நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றாலும் கல்வி, முயற்சி, சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகின்ற அறிவுத்திறம் இப்படி எல்லாம் உழைத்தால்தான் ஒரு உச்சத்தை தொட முடியும். இல்லை என்றால் அந்த துறையில நாம் பிரகாசிக்க முடியாது. ஆனால் ஞானம் பெறுவதற்கு என்ன வேணும்? கல்வி வேண்டியதில்லை, படிப்பு வேண்டியதில்லை, சும்மா இருந்தா சுகம் காண்பது அரிது. இந்த மனதை சும்மா வச்சா போதும், சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெளிவாக இறைவனை அறிந்து விடலாம். அப்ப ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அதனால் இறைநிலையே தானாக உணர்கின்ற ஐயத்தின் நீங்கி தெரிந்தார்க்கு வையத்து வானம் நனியது உடைத்து ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அப்ப முதல் கவி தன்னுடைய பக்குவம், அடுத்த கவி மற்றவர்கள் அவர் எப்படி மதிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரை. இப்படி இறைநிலை அறிந்த ஒரு நிலையிலே எல்லா எல்லை கோடுகள் நாம் கடந்து விடுகின்றோம். இறைவனுடைய இறைவனாகவே வாழ்க்கையை நடத்தி விடுகின்றோம். அதுதான் பேரின்ப வாழ்க்கையை தவிர இந்த பேரின்பத்தை வேறு எந்த வகையிலும் பெற முடியாது என்பதனால் ஆன்மீகத்தின் உச்சகட்டமே தெய்வீகம், பேரின்பம் என்று சொல்லி அந்த பேரின்பத்தை எல்லோரும் தூக்க வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகு வையகம் என்று எல்லா மகான்களும் உலக அளவிலே உள்ள எல்லா மக்களும் துன்பம் நீங்கி மகிழ்வாக நிறைவாக பேரின்பத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்த்தை பயன் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்வதற்கு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து சிறப்பாக வாழ்வளமுடன் ஐயா. அருமை விளக்கம் வழங்கி ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட அன்பர்கள் முன்வந்து ஒவ்வொரு பாடல் ஒவ்வொருத்தர் பாட வாங்க. வாழ்க வளமுடன். யார் பாடுறீங்க இன்றைக்கு? வேதாத்திரிய பாடல் பாடவாயா?
பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். ம். அடுத்தது ஜமுனா வாழ்க ராணி அம்மா வளமுடன். பிரம்மஞான கவி பாடுறீங்களா? பாடவாய்யா? பாடுங்கம்மா, பாடுங்க. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, பிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமா, முறையாய் காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. உலக நல்வாழ்த்து பாடலாங்க. உலக நல வாழ்த்து வேற புதுசா யார் பாடுறீங்க? நீங்க நீமாமா பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஒரு பாடல் வாழ்க ஒருவருக்கு. வளமுடன். உலக நல வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்களை பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரின் அன்பு குடும்பம், அவரின் உடல் நலம், மனவளம், பொருள் நலம், அறித்தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க